ஹாய் எவ்ரிவன். இதுக்கு முன்னாடி கேள்வி மற்றும் பல தளங்கள்ல வந்து எப்படி செக்யூரா இருக்கணும், என்ன மாதிரி சேஃப்டி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரி நானே நிறைய பேசியிருக்கேன். ஸோ எல்லாமே தெரியும். தெரிஞ்சும் ஒரு லிங்கை தொட்டுட்டேன். என்னோட ஐடென்டிட்டி லாஸ் ஆயிடுச்சு, டிஜிட்டல் ஐடென்டிட்டி. ஓகே. ஸோ பாயிண்ட் இஸ், எல்லாரும் நீங்க எங்க போய் கேட்டாலும் லிங்கை தொடாதீங்கன்னு சொல்லுவாங்க. பட் லிங்க் தொட்டுட்டோம், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஃபாஸ்ட் ஃபார்வர்டா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத தான் நான் வந்து இன்னைக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். மை ஜேர்னி ஃபார் த பாஸ்ட் 10 days, லைக் வாட் ஐ டிட் ஆர் லைக் ஹவ் ஐ ரியாக்டட், இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்தது. ஸோ ஐ வாண்ட் ஷேர். ஓகே, லெட் மீ ஸ்டார்ட் வித் ஈவெண்ட்ஸ் லீடிங் அப் டு காம்ப்ரமைஸ். ஓகே, இது வந்து போன வாரம் Thursday night 11:40 p.m. But அதுக்கு முன்னாடி I want to give up the events which leading up to this compromise. Okay, so Monday to Thursday பாத்தீங்கன்னா I was completely burned out. எவ்ரிடே மார்னிங் 8 போயிட்டு 10க்கு தான் வந்தேன் வீட்டுக்கு, ஆஃபீஸு. ப்ளஸ் வந்ததுக்கு அப்புறமும் ஐ நீட் டு ஸ்பெண்ட் சம் டைம் வித் மை டாட்டர், அப்புறம் ஃபேமிலி. அது மாதிரி வந்து கம்ப்ளீட் அந்த 4 நாள் வந்து செம்ம ஒர்க் லோடு. ஸோ என்னால் எதுவுமே பண்ண முடியல. ப்ளஸ் நியூ பார்ன் வேற. ஸோ நைட் அப்பப்போ அழுவான். ஸோ எந்திரிச்சு போய் பார்க்கணும். ஸோ நாட் எனஃப் ஸ்லீப், எவ்ரி திங். பார்த்தீங்க அப்படின்னா லைக் அந்த தேர்ஸ்டேலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஒரு டயர்டு ஃபேஸ், அது மாதிரி ஒரு பேர்ன்ட் அவுட் ஸ்டேஜில் தான் இருந்தேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் அன்னைக்கு இருந்தேன் தேர்ஸ்டே. ஓகே, இதுக்கு பேரலா பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸா நியூ கியூரியாசிட்டி காமட்னு ஒரு ஏஐ ப்ரௌசர் வந்தது. ஸோ அதை வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தேன், விதவிதமா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தேன், படிச்சுட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் அந்த காமட் ப்ரௌசரை வச்சு ஒரு ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணி பார்த்தேன், அதெல்லாம் என்ஜாய் பண்ணேன். யாரா அந்த பாஸ்போர்ட் நம்பர்லாம் பார்த்து காப்பி அடிக்குது, எல்லாமே அதுவே பண்ணிட்டு போடுறா, பேமெண்ட்டும் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஜாலியா சுத்தி நின்னேன் அந்த இதை ப்ரௌசர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி ஷேர் பண்ணிட்டு. ஸோ இப்போ இது மாதிரி இந்த பேரலல் இந்த எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ பை டிஃபால்ட் நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னோட ரொட்டீன் பிரேவ் ப்ரௌசரை விட்டுட்டேன், குரோம் ப்ரௌசர் விட்டுட்டேன். அது மாதிரி என்னென்ன ப்ரௌசர் நான் ரெகுலரா யூஸ் பண்ணுவேன், அந்த ப்ரௌசர்ல நான் என்னென்ன ஆடிங்ஸ் போட்டு வச்சிருக்கேன், என்ன செக்யூர் பண்ணணும், அது எல்லாமே அங்க இருக்கும். அதுதான் என்னை காப்பாத்துற டிஃபென்சஸ். அது எதுவுமே இல்லை இந்த நியூ ப்ரௌசர்ல. ஸோ இந்த நியூ ப்ரௌசர்ல நான் ஒரு மாதிரி விழுந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப அதோட எலிகன்ட் லுக், அது பண்ற விஷயம், இந்த ப்ரௌசரோட அது எல்லாமே ஃபாஸ்டா இருந்தது, எல்லாமே அது எஃபிஷியன்டா பண்ணுது, நிறைய பண்ணுதுங்கிற மாதிரி அந்த ப்ரௌசர்ல விழுந்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ அந்த தேர்ஸ்டே நைட்டு எனக்கு 11 o'clock வந்து ஒரு கஸ்டமர் மீட்டிங்னு வச்சுக்கோங்க. அந்த மீட்டிங்ல நான் தான் ப்ரெசென்ட் பண்ணும். ஸோ தூங்காம இருக்கணுமேங்கிறதுக்காக காமர்ட் ப்ரௌசர் உட்காந்து நோண்டின்னு இருந்தேன். ஸோ அதுல வந்து குக்கி செட்டிங்ஸ் எல்லாம் அதுவே ஆட்டோ ஹேண்டில் பண்ணலாம் ஏஐ அப்படின்னு. குக்கி செட்டிங்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்க என்ன சைட்டு போனாலும் அக்செப்ட் த குக்கீஸ், ரிஜெக்ட் த குக்கீஸ்னு ஒரு பாப்பப் வரும், நீங்க ப்ரௌஸ் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ அந்த வேலையே வரக்கூடாது, எல்லாத்தையும் இதுவே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் அது பண்ணிட்டு இருந்தது. ஓகே, ஸோ அந்த குக்கி செட்டிங்ஸை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு சில ஃபோரம் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது காமட் கேன் எஃபிஷியன்ட்லி டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ பேரலா என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா அதே சைட்ல அதே ப்ரௌசர்ல ஐ வாஸ் ரீடிங் ரேண்டம் பிளாக்ஸ், ஃபோரம்ஸ் ரிலேட்டட் டு ஃபுட்பால் கிளப், லிவர்பூல் ஃபுட்பால் என்ன பண்றான். ஏன்னா நான் தூங்காம இருக்கணும் 11 மணி வரையும், ஆல்ரெடி எக்ஸாஸ்டட். ஸோ அப்போ என்னென்ன எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த ரேண்டம் பிளாக்ல என்ன பார்த்தீங்க அப்படின்னா they will add lot of ads, அதுதான் உனக்கு மணி தரும். ஸோ ஓகே, ஸோ அப்போ அந்த ஒன் ஆஃப் த பிளாக்ல இருந்த ஒரு ஆட் வந்து எனக்கு ஒரு நியூ டேப் கொண்டு வந்திருக்கு. அந்த டேப் வந்து காமட் மாதிரியே ஒரு இதுல வச்சுட்டு கூக்கி அக்செப்ட் பண்றதுக்கு இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கன்னு வந்திருந்தது. நானும் கூக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன், அப்ப இந்த டேபும் வந்திருக்கு. ஓகே, பிளஸ் ஐ வாஸ் இன் எக்ஸாஸ்டட் மோட். அப்ப நான் எதுவுமே ரியலைஸ் பண்ணல. இப்ப நான் எக்ஸாஸ்டடா இல்லைன்னா அந்த டேப் என்ன யூஆர்எல்னு போய் பார்த்திருப்பேன். நான் யூஆர்எல் பார்க்கல. ஓகே, ஸோ அப்ப அந்த எக்ஸாஸ்டட் ஸ்டேட்ல இருக்கும்போது இது வந்து என்னன்னா சொல்றதா பண்ணலாம்டா, இதான் சூப்பரா இருக்கு இந்த ப்ரௌசர், எல்லா ஸ்டெப் எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு அது என்ன சொன்னிச்சு அப்படின்னா விண்டோஸ் ஆர் பிரஸ் பண்ண சொன்னிச்சு. நானும் விண்டோஸ் ஆர் பிரஸ் பண்ணேன். அப்புறம் கண்ட்ரோல் வி பண்ண சொன்னிச்சு. கண்ட்ரோல் வி பண்ண உடனே அது வந்து ஒரு கமாண்ட் மாதிரி இருந்தது, MSHTA, அப்புறம் ஒரு யூஆர்எல் போட்டு இருந்தது. ஏதோ காமட்டோடது போல அப்படின்னு என்ட்ரு தட்டுற முன்னாடி யோசிச்சேன், இருந்தாலும் காமட் தானே கொடுத்துச்சுன்னு என்ட்ரு தட்டினேன். தட்டோனதான் ரியலைஸ் பண்ணேன், ஒய் நாட் இட் இஸ் நாட் காமட், இது ஹேக் பண்ணும். அங்க போய் பார்த்தா யூஆர்எல் வேற. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஹேப்பன். ஓகே, அரௌண்ட் 8:40 PM இது நடந்தது.
ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் த ஈவென்ட் ஹேப்பர்ட். ஓகே, ஸோ இப்போ அந்த ரியலைசேஷன் கிடைச்சிருச்சு. அச்சுச்சோ என்டர் தட்டிட்டோமே அப்படின்ட்டு இப்ப பிரெயின் ரீபூட் ஆயிடுச்சு. எப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அந்த மாதிரி வந்து ரீபூட் ஆயிடுச்சு. போறேன், என்னென்ன ஆன்டி வைரஸ் இருக்கோ அது எல்லாத்துக்கும் பேமெண்ட், மால்வேர், பைட்ஸ், நாட் ஆன் எல்லாத்தையும் போட்டு ஸ்கேன் பண்றான். அது ஸ்கேன் பண்ணிட்டு ஏதோ இது இருக்கு அது இருக்குங்கிறது அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்புறம் கிளாடி கிட்ட கேட்கறேன், இந்த மாதிரி இதை கமாண்டை ரன் பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணும். சாட் ஜிபிடி கேட்கறேன், இது மாதிரி நான் பண்ணிட்டேன் என்ன பண்ணணும் அப்படின்னு. அதுங்க எல்லாம் என்ன சொன்னிச்சிங்க அப்படின்னா, போயிட்டு பாஸ்வேர்டு எல்லாம் சேஞ்ச் பண்ணிடு, they might have stole the password அப்படின்னா. நான் போய் எல்லா பாஸ்வேர்டும் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு ஸ்கேன் எல்லாம் சக்சஸ் ஆகி சிஸ்டம் இஸ் சேஃப்னு மால்வார் பைட் சொல்லுது. மால்வார் பைட்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நாட் ஆனும் போட்டேன். அவனும் பார்த்துட்டு சிஸ்டம் இஸ் சேஃப்னு சொல்றான். ஸோ ஆக்சுவலி எனக்கு என்ன காம்ப்ரமைஸ் ஆச்சுன்னே தெரியாது. ஓகே, கூகுள் காம்ப்ரமைஸ் தான் அந்த சைட் போய் தேடி இருப்பேன். ஐ நோ சம்திங் ஐ டிட். அது ஏதோ ஒரு மால்வேர் டவுன்லோட் ஆகி என்னோட சிஸ்டம் அழிக்க போதா, இல்லை என் சிஸ்டம்ல இருக்க டேட்டாவை என்கிரிப்ட் பண்ண போதா, இல்ல என்னோடதை எடுத்து திருடி கொடுப்போம், எதுவுமே எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ என்ன நடந்தது. அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணனால என்ன நடந்ததுன்னு அந்த டைம்ல என்னால பண்ண முடியல. 11 o'clock ஆயிடுச்சு, நான் டெமோக்கு ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ ஒரு 10 o'clock டைம்ல என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, டெமோ ரீரன் பண்ணி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு போயிட்டேன். ஏன்னா நாட் அண்ட் சக்சஸ் கொடுத்துருச்சு, இதெல்லாம் சக்சஸ் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஹாப்பி. ஓகே, ஓரளவுக்கு நம்ம உடனே உஷாரானால எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இப்போ என்னாச்சு, டெமோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, டெமோ பண்ணிட்டு இருக்கேன், நான் தான் பேசிட்டு இருக்கேன். அரௌண்ட் 11:40 என் மொபைல்ல இருந்து ஒரு பாப்அப் வருது, சம்படி இஸ் ட்ரைங் டு லாகின் டு கூகுள் ஃப்ரம் யூரோப் சைட்ல ஒரு லொகேஷன்ல இருந்து. நானா முழிக்கிறேன், ஆனா டெமோ வேற, நான் பேசிட்டு இருக்கேன், என்னோட சிஇஓ எல்லாரும் இருக்காங்க கஸ்டமர் சைட்ல. ஸோ அதை அப்படியே திருப்பி போட்டுட்டு டெமோ முடிச்சுட்டு 12 மணிக்கு முடிச்சுட்டு எடுத்து பார்த்தா எல்லா ப்ரௌசர்ல இருந்தும் என்னோட ஜிமெயில் அக்கௌண்ட்ல இருந்து ஐ காட் கிக்ட் அவுட். Okay, I have completely geeked out. My Gmail has been hacked. My inbox stood still. Inbox stood stillனா லாஸ்டா என்ன இமெயில் வந்திருந்ததோ அதோட அப்படியே நிக்குது. அதுக்கு மேல எதுவும் நடக்கல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கை கால் எல்லாமே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஐ வாஸ் லைக் என்ன சொல்றது, ஒரு ஸ்டேட். அந்த ஸ்டேட் வந்து யாருக்கும் வரக்கூடாது. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ அந்த ஒரு ஷாக்ல என்ன ஆச்சு அப்படின்னா, ஐ வாஸ் திங்கிங், ஏய் நம்ம கூகுள்ல மல்டி ஃபேக்டர் செட் பண்ணியிருக்கோம், டிவைஸ் மல்டி ஃபேக்டர் வச்சிருக்கோம், மொபைல் நம்பர் மல்டி ஃபேக்டர் வச்சிருக்கோம், எப்படி அடிக்க முடியும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கேன். அட் த சேம் டைம் எனக்கு பயங்கரமா உதறது. ஏன்னா இந்த அக்கௌண்ட் தான் எல்லாமே, ஆல் இன் ஆல் அழகுராஜா அக்கௌண்ட் மாதிரி இது எல்லாமே லிங்க்டு. ஓகே, அப்ப ஐ ஸ்டார்டட் டூயிங் சம் சிம்பிள் ஆப்ரேஷன். ஃபர்ஸ்ட் போயிட்டு என்னோட மெயின் பேங்க் அக்கௌண்டோட இமெயில் ஐடி மாத்த போறேன். சிம்பிள் கிளிக்க ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறேன். அந்த ஐக்கானுக்கு கீழே கிளிக் பண்றேன், மேலே கிளிக் பண்றேன், ஒரே பட்டம். ஸோ அப்ப என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இதை நானே பண்ணேன்னா ஐ மைட் ஈவன் டூ மோர் அண்ட் மோர் மிஸ்டேக்ஸ் அண்ட் இட் வில் லீட் த ஹேக்கர் டு கோ அண்ட் டூ இட். ஏன் அப்படின்னா, நான் தப்பா ஒண்ணு பண்ணாலும் என்னோட ஃபர்காட் கோட் வில் கோ டு மை ஹேக்டு ஜிமெயில். அப்ப அவனுக்கு தெரிஞ்சிடும். அப்ப ஹீ வில் ஸ்டார்ட் ஃபாலோயிங் மீ. இந்த அக்கௌண்ட் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட், அதை அடிக்கணும் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, என்னோட ஃபுல் அக்கௌண்ட் எடுத்துட்டான்னா அந்த அக்கௌண்ட்ல தான் நான் பாஸ்வேர்டும் சேவ் பண்ணியிருப்பேன். இப்போ நீங்க குரோம் ப்ரௌசர் எல்லா ப்ரௌசர்லையும் பாஸ்வேர்ட் சேவ் பண்றீங்கல்ல, விச் பிஹைண்ட் தி சீன்ஸ் கோ அண்ட் டை டு யுவர் ஜிமெயில் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ அது எடுத்தா என்னோட எல்லா பாஸ்வேர்டும் தெரியும். பேங்க் பாஸ்வேர்ட்ல இருந்து எல்லாமே அங்கதான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன். ஓகே, பிகாஸ் ஐ ட்ரஸ்டட், அது வந்து ரொம்ப செக்யூர்டு அப்படின்ட்டு எல்லாமே அங்க இருக்கு. அப்ப ஐ நீட் டு பி சூப்பர் கேர்ஃபுல். என்னோட சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டுக்காக உடனே அந்த மீட்டிங்ல என் கூட ஒருத்தர் இருந்தார், சிங்கப்பூர், என்னோட இமீடியட் க்ளோஸ் ஃப்ரெண்டு, கொலீக். அவரை ஃபோன் பண்ணிட்டேன். ஃபோன் பண்ணிட்டு இது மாதிரி ஆயிடுச்சு, பண்ணியிருக்க கூடாதான், அந்த லிங்க் சொன்னதை நான் பண்ணியிருக்க கூடாதான், பண்ணிட்டேன். இப்போ எனக்கு எல்லா அக்கௌண்ட்டையும் நான் எவ்வளோக்கு எவ்வளோ சேஃப் கார்ட் பண்ணுமோ நான் சேவ் பண்ணணும். ஸோ ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் என் ஃபோன்லேருந்து அவரை கால் பண்ணிட்டு ஃபோனில் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டு பேங்கிங் இதை சரி பண்ணேன், ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் சரி பண்ணேன், லிங்க்டின் சரி பண்ணேன், ட்விட்டர் சரி பண்ணேன். ஓகே, ஒன்று மட்டும் மாட்டிக்கிச்சு, கிரிப்டோ அக்கௌண்ட். அது என்னால் அன்னைக்கு எடுக்க முடியல, அன்னைக்கு நைட்டு. ஸோ ஆனால் மேஜரான முக்கியமான இது எல்லாத்தையும் ஒரு 4 hours ஃபைட். ஓகேவா, கிட்டத்தட்ட 4 hours ஃபைட்டு. அரௌண்ட் ஒரு 3:30 AM இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகணும்னு அவரை போய் தூங்க சொல்லிட்டேன். நான் இதுக்கு மேல ஐ திங்க் ஃபினான்ஷியலி கொஞ்சம் எனக்கு ஒரு தைரியம் இருக்கு. இப்போ ஐ காட் மை லிட்டில் பிட் சென்ஸ்குள்ள வந்துட்டேன். ஸோ நானே பார்த்துக்கிறேன்னு அவரை தூங்க சொல்லிட்டு அப்புறம் என்னென்னா பண்ண முடியுமோ பண்ணேன். ஸோ ஃபேஸ்புக் இது எல்லாமே பண்ணிட்டேன். ஸோ இன்ஸ்டாகிராம் என்னால் பண்ண முடியல. அப்புறம் இன்னும் சில அக்கௌண்ட்ஸ் லைக் நெட்ஃப்ளிக்ஸ் கூட ரெக்கவர் பண்ணிட்டேன். ஹெச்பிஓ மேக்ஸ், டிஸ்னி பிளஸ், அது மாதிரி
சில பல சப்ஸ்கிரிப்ஷன், கிளாட் ஏஐ சப்ஸ்கிரிப்ஷன், அந்த கர்சர், அந்த மாதிரி என்னென்ன சதேஷ் சேனல் சப்ஸ்கிரிப்ஷன். சதேஷ் இப்போ நீ சொல்லு, ரெக்கவர் கேக்குதா? பண்ணிட்ட அப்படின்னு சொன்னது வந்து உன்னோட ஜிமெயில் ஐடியை மாத்திட்டியா இல்ல எப்படி ரெக்கவர் பண்ண? ஜிமெயில் அதான் சொல்ல வந்தேன். ரெக்கவர் பண்ணிட்டேன்னா ஐ ஸ்விட்ச் இட்ஸ் லிங்க் டு ஃப்ரம் த லாஸ்ட் ஜிமெயில் ஐடி டு மை ஆஃபீஸ் ஐடி. ஓகேவா? இமீடியட்டா எனக்கு திரும்ப ஜிமெயில் கொடுக்கறதுக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ அதனால இந்த அக்கௌண்ட்ல ரெக்கவர் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த அக்கௌண்ட் எல்லாமே டைட் டு மை லாஸ்ட் ஜிமெயில் அக்கௌண்ட். ஸோ நீங்க ஃபர்காட் பாஸ்வேர்டு எல்லாம் போட்டீங்கன்னா கோட் அங்கே போயிடும், நீங்க இங்க லாகின் பண்ணிடலாம். ஸோ அந்த ஃபர்காட் பாஸ்வேர்ட் போடாம என்னோட மொபைல்ல ஆல்ரெடி இந்த ஆப்ஸ்லாம் இருந்தது. அதனால என்னோட மொபைல்ல போயிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு உள்ள போய் அந்த இதை ரீசெட் பண்றதுக்கு என்னோட போனுக்கு ஓடிபி வரும். ஸோ அதனால இது எல்லாத்தையும் குயிக்கா என்னால பண்ண முடிஞ்சது. ஓகே, இப்போ இது எல்லாமே குயிக்கா பண்ணிட்டேன். வேற லிங்க்டின் அண்ட் ஃபேஸ்புக், ட்விட்டர்னா இட்ஸ் அ பேட்டில். நான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். நான் ஏன்னா கோடு ரெண்டுக்கும் போகும், ஜிமெயிலுக்கும் போகும், என்னோட ஃபோனுக்கும் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஐ நீட் டு பி ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர் ஃபர்ஸ்ட். அந்த மாதிரினா போய் என்னோட மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டே டு டே யூஸ் பண்றதை ரெக்கவர் பண்ணிட்டேன். எதுனா மைண்ட்ல இருந்ததோ அதெல்லாம் ரெக்கவர் மீன்ஸ் லைக் ஐ அன்லிங்க்டு ஃப்ரம் த லாஸ்ட் ஜிமெயில். அதுல இருந்து என்னோட ஆஃபீஸ் ஐடிக்கு மாத்திட்டேன். ஏன் ஆஃபீஸ் ஐடி மாத்தினேன்னா என்னோட ஆஃபீஸ் ஐடி வந்து பெய்டு அக்கௌண்ட். இட்ஸ் நாட் சோ ஈஸி டு ஹேக். இன்னொரு ஜிமெயில் போடுற எனக்கு அப்போதைக்கு விருப்பம் இல்லை. அதனால ஐ மூட் எவ்ரி திங். ஓகே, ஸோ இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாத்தீங்க அப்படின்னா, சிங்கப்பூருக்குன்னு எனக்கு ஒரு டிஜிட்டல் ஐடென்டிட்டி இருக்கு. அது வந்து அந்த இன்சடேஷ்ல இருந்தது. ஸோ அந்த ஐடென்டிட்டியை போய் நான் மாத்தினேன் அந்த 3:30க்கு அப்புறம். அவன் சூப்பரா செக்யூரிட்டி வச்சிருந்தான். எப்படின்னா, நான் இமெயில் மாத்தணும்னா நான் என்னோட வீடியோவை காட்டணும், அதுக்கப்புறம் என்னை பத்தின சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் வீடியோ பிளஸ் மை பாஸ்போர்ட் எல்லாத்தையும் காட்டணும். ஓகே, அதனாலதான் அதை வந்து அவங்க எடுக்க முடியாது அவ்வளவு சீக்கிரம். ஸோ அதெல்லாம் மாத்திட்டேன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பண்ணோன்னா ஐ ஃபெல்ட் லிட்டில் பிட் சேஃபர். அதுக்கப்புறம் ஒரு 4:30-5 மணிக்கு தூங்கினேன். ஓகே, ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமா நான் என்ன எதிர்பார்த்து பார்த்தேன் அப்படின்னா, நான் புக்கு படிச்சனால ஐ அக்செப்டட் மை ஃபால்ட் ஈவன் தோ ஐ செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட். நான் வந்து அஷேமா சொல்லலை, இந்த லிங்கை கிளிக் பண்ணக்கூடாது நானே சொல்லிட்டு நானே பண்ணிட்டேங்கிறத அது ஒரு ஷேம்ஃபுல் பிஹேவியரா நான் அதை மறைக்கணும்னு நினைக்கல. நான் ஒத்துக்கிட்டேன், இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இவன் வந்து ஒரு சைக்காலஜிக்கலி லோ ஸ்டேட்ல இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண முன் வந்தாங்க. ஓகே, ஈவன் தோ அவங்க பண்ண ஹெல்ப் எல்லாம் எனக்கு தெரிஞ்சாலும் அந்த ஸ்டேட்ல என்னால அதை கரெக்டா திங்க் பண்ண முடியல. ஸோ ஐ காட் த ஹெல்ப். ஓகே, ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து ரியலி ஹெல்ப்ஃபுல். இது எல்லாமே எப்படி என்னால பண்ண முடிஞ்சதுன்னா, நான் புக்கு படிச்சனால. ஐயோ, முதல்ல இதை ஒத்துக்கணும், ஒத்துக்கிட்டாதான் ஹெல்ப் கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் போயிட்டு சொன்னேன். ஓகே, ஸோ இதுதான் அந்த ஒரு 4 மணி நேரத்துல நடந்தது. பட் அந்த 4 மணி நேரம் வந்து ரொம்ப பதட்டமா இருந்தது. இது கிளிக் பண்ணா ஓடிபி அங்க ஒண்ணு வரும், அதை பார்த்து தப்பா இங்க அடிப்பேன், ஐயோ அப்படின்னு இருக்கும். ஒரு மாதிரி ஒரு ஒரு ஷார்ப் ஸ்டேட்ல இல்ல. பட் ஒன்ஸ் என்னோட மெயின் ஃபினான்சியல் அக்கௌண்ட்டும் அந்த சிங்கப்பூர் ஐடென்டிட்டியும் நான் காப்பாத்திட்டேன்னு தெரிஞ்சோடனே ஐ காட் பேக் டு சென்ஸ். அதுதான் வந்து இம்பார்ட்டன்டானதுங்க. இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். நம்மளோட ரெகுலர் இப்ப வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிருக்கணும். இது எல்லாரும் பண்ணியிருப்போம். இதுதான் நம்ம ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓகே, இப்ப ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா பாஸ்கி அண்ட் செக்யூரிட்டி கீன்னு வாங்க. ஸோ இந்த பாஸ்கிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க உங்க போன்ல போயிட்டு பிளே ஸ்டோர்ல போய் நீங்க ஜிமெயில் அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ணும்போது இன்னொரு ஸ்டெப் சொல்லுவோம், கிரியேட் யுவர் பாஸ்கி அப்படின்ட்டு. ஸோ இந்த பாஸ்கி என்னன்னா, ஒரு கீ, ஒரு 256 512 கேரக்டர் கீ, அதை ஜெனரேட் பண்ணி உங்க போன்லயே ஸ்டோர் பண்ணிடும். இந்த கீயை எப்படி டீக்ரிப்ட் பண்ண முடியும் அப்படின்னா, உங்க போன்ல ஒரு பின்கோட் வச்சிருப்பீங்கல்ல, அந்த பின்கோட் போட்டா டீக்ரிப்ட் பண்ணலாம், இல்ல உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் மூலமா டீக்ரிப்ட் பண்ணலாம், இல்ல உங்களோட ஃபேஷியல் ரெகக்னிஷனால டீக்ரிப்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த பாஸ்கியை வந்து இப்ப நீங்க போன்ல லிங்கை தொட்டீங்கன்னா இந்த பாஸ்கியை எடுத்துருவான். ஓகேவா? உங்க போன்ல இருந்து இந்த பாஸ்கியை எடுத்துட்டு அவன் ப்ரூட் ஃபோர்ஸ்ல ஏதாவது பண்ணி அதை டீக்ரிப்ட் பண்ணி எடுக்க பார்ப்பான். ஏன் அப்படின்னா, இந்த பாஸ்கியை மட்டும் நம்ம அந்த ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கோம்ல, அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அதை கொடுத்துட்டா போதும், நீங்க கூகுள் அக்கௌண்ட்டுக்குள்ள லாகின் பண்ணிட்டு எல்லாத்தையும் மாத்திடலாம். உங்களோட ஃபோன் நம்பர் மாத்திடலாம், ரெக்கவரி இமெயில் மாத்திடலாம், எல்லாத்தையும் ஒண்ணு விடாம மாத்திடலாம். இருக்கிற எங்கெங்க லாகின் பண்ணி வச்சிருக்கீங்களோ அங்க எல்லாத்தையும் கிக் அவுட் பண்ணிடலாம். ஸோ அதனால இந்த பாஸ்கி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஓகே, இங்க நீங்க 1 பாஸ்கி பார்த்துருக்கீங்க. பட் என்னோட காம்ப்ரமைஸ் பக்கம்ல 2 பாஸ்கி வச்சிருந்தேன். ஏன் அப்படின்னா ஒரு பாஸ்கி ஃபோனு, இன்னொரு பாஸ்கி என்னோட லேப்டாப்ல இருக்கிற குரோம் ப்ரௌசர். ஸோ இப்போ நம்ம குரோம் ப்ரௌசர் போனோம்னா குரோம் ப்ரௌசர்ல நம்ம லாகின் பண்ணுவோம். குரோம் ப்ரௌசருக்குள்ள நம்ம ப்ரொஃபைல் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க பாஸ்வேர்ட்னா சேவ் பண்ணுவீங்க பாத்தீங்களா, நான் சேவ் பண்ணுவேன்னு. ஸோ இந்த எல்லா பாஸ்வேர்டும் இந்த பாஸ்கி மூலமா தான் ப்ரொடெக்ட் ஆகும். ஸோ ஒரு பாஸ்கியை வந்து குரோம் ப்ரௌசர்ல நம்ம லாகின் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்காவே கிரியேட் ஆயிடும். நீங்க கொடுக்குறீங்களோ இல்லையோ, சேவ் பாஸ்வேர்டுன்னு போகும்போது அதுவும் அது ஒண்ணு கேட்கும். நீங்க தெரியாம எஸ் கொடுத்துருவீங்க கண்டிப்பா. ஸோ இப்போ அந்த பாஸ்கியும் கிரியேட் ஆயிடும். முக்காவாசி டைம் அந்த பாஸ்கி கிரியேட் ஆயிடும். நீங்க கூகுள் குரோம்ல பாஸ்வேர்ட் சேவ் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா அந்த பாஸ்கி சேவ் ஆயிடும். போன்ல குரோம் பாஸ்வேர்ட் சேவ் பண்ணீங்கன்னா போன் பாஸ்கி யூஸ் பண்ணும். உங்க விண்டோஸ் டெஸ்க்டாப்ல யூஸ் பண்ணீங்கன்னா விண்டோஸ்ல இருக்க பாஸ்கி யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ இப்ப நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுச்சுன்னு சொன்னல, அந்த ப்ரோக்ராம் வந்து இந்த பாஸ்கியை தான் ஸ்டீல் பண்ணிருக்கு. இதுதான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் மேட்டர். இதை நான் பின்னாடி வரேன் அது எப்படி நடந்தது அப்படின்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட். ஸோ இந்த பாஸ்வேர்ட் தான் நம்ம ஜெனரல் நார்மல் பாஸ்வேர்ட். ஐயோ, பாஸ்வேர்டு எதுவும் பப்ளிக்கா வச்சிருக்கேன். லாஸ்ட் சேஞ்ச். ஓகே, அது ஓகே. ஸோ அப்போ அந்த பாஸ்வேர்டு வந்து நம்மளோட பாஸ்வேர்டு நம்ம டைப் பண்ணி உள்ள போகல, அந்த பாஸ்வேர்டு இதான் இருக்கையில வீக்கஸ்ட் ஃபார்மு. அப்புறமேட்டு ஸ்கிப் பாஸ்வேர்ட் வென் பாசிபிள் ஆன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதை நம்ம ஆன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு செஷன்ல இருக்கோம். இப்போ நீங்க குரோம்ல போயிட்டு ஒரு வாட்டி லாகின் பண்ணீங்க, சிஸ்டம் ஷட் டவுன் பண்ணிட்டு ரீலாகின் பண்ணீங்கன்னா திருப்பி அப்படியே கண்டினியூ பண்ணும். திருப்பி அவங்கள லாகின் பண்ண சொல்லாது. அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம ஆன் பண்ணி வச்சிருக்கோம் இதை. ஓகேவா, இதை ஒரு விதத்துல ஆஃப் பண்ணி வச்சுக்கிறதும் நல்லது அப்படின்னு நான் பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டேன். பட் இட்ஸ் ஓகே, ஆன்ல இருந்தா நமக்கு நிறைய பெனிஃபிட் தான். நம்ம மற்றதை செக்யூர் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் கூகுள் ப்ராம்ப்ட். இது என்ன அப்படின்னா, நம்ம போன்ல இதை லாகின் பண்ணி லிங்க் பண்ணிட்டோம்னா, இப்ப நீங்க மேல லாகின் பண்றீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு ப்ரௌசர்ல போய் லாகின் பண்றீங்கன்னா உங்களோட 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனா ஓடிபி போனுக்கு வரும். இல்ல அப்படின்னா உங்க டிவைஸ்க்கு ப்ராம்ப்ட் வரும். அங்க போயிட்டு எஸ் ஆர் நோன்னு சொல்லலாம். நோன்னு சொல்லிட்டு அவன் ஒரு நம்பர் டிஸ்பிளே பண்ணுவான். அந்த நம்பர் கிளிக் பண்ணலாம். இந்த ப்ராம்ப்ட் தான் எனக்கு 11:40 PM வந்தது. சம்படி இஸ் லாகிங் ஃப்ரம் சம் யூரோப் கண்ட்ரி, எஸ் ஆர் நோன்னு என்னை கேட்டுச்சு. ஓகே, ஆனா நான் மீட்டிங்ல ப்ரெசென்ட் பண்ணனால போன் அப்படியே திருப்பி வச்சுட்டு மீட்டிங்க்கு போயிட்டேன். வேலை முக்கியம் வேலையில இருந்துட்டேன். ஸோ அதுதான் அங்க நடந்தது. அப்புறம் ரெக்கவரி போன், ரெக்கவரி இமெயில், செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அடிஷனல் லேயர். இதெல்லாம் எங்க தேவைப்படும் அப்படின்னா, கூகுள் வந்து அக்கௌண்ட் ரெக்கவரின்னு ஒரு ப்ராசஸ் வச்சிருக்கான். அந்த ப்ராசஸ்ல அந்த மொதல் 5 எல்லாமே ஸ்டீல் பண்ணிட்டானா இந்த ரெக்கவரி இமெயில், ரெக்கவரி போன், செகண்டரி பாஸ்வேர்ட், அப்புறம் அந்த லாஸ்டா பாத்தீங்கன்னா பேக்கப் கோட்ஸ் நீங்க இருக்கும். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம், இந்த இடத்துல பேக்கப் கோட்னு இருக்கும். ஓகே, இது என்னன்னா ஒன் டைம் இது ஜெனரேட் பண்ணி ஒரு 2 கோடு கொடுக்கும். இதை நம்ம எங்கேயா சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கோடை கொடுத்தாலும் நம்ம அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா என் அக்கௌண்ட் வந்து அவன் ஹேக் பண்ணிட்டான். என்னோட 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஃபோன் நம்பரை மாத்திட்டான், என்னோட டிவைஸை கிக் அவுட் பண்ணிட்டான், பாஸ்வேர்டு மாத்திட்டான். அப்புறம் அவன் கீ, நானாவது பாஸ் கீ, அவன் என்ன பண்ணிட்டான் பிசிக்கல் கீ, அதாவது பிசிக்கலா ஒரு கீ இருக்கு ஹார்ட்வேர், அதை வாங்கி அதோட கனெக்ட் பண்ணிட்டான். ஸோ இப்போ நான் கூகுள் லாக் பண்ணோம்னா அந்த டிவைஸை பென் டிரைவ்ல நான் சொருகணும், அப்பதான் லாகின் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு அவன் அக்கௌண்ட்டை செக்யூர் பண்ணிட்டான். ஸோ என்ன வே போனாலும் லூப்ல போயிட்டே இருக்கு. இதை கொடு, இதை கொடு, இதை கொடு, இதை கொடு, இதை கொடு, இதை கொடுன்னு கேட்டுனே இருக்கே தவிர என்னால அடுத்து எதுவுமே பண்ண முடியல. பார்த்தா கிளீனா தெரியுது, அங்க இருக்கிற 2 ஃபோன் நம்பர் எந்த கிடையாது, ரெக்கவரி இமெயில் எந்த கிடையாது. அதாவது லாஸ்ட் 4 டிஜிட் கொடுக்கும், இந்த நம்பருக்கு அனுப்புறீங்களா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு. ஸோ அது எதுவுமே எந்த கிடையாது. ஸோ என்னால ரெக்கவரி பண்ண முடியல. சாட் பாட் போனாலும் சாட் பாட் இதே லிங்க் தான் கொடுக்குது, இந்த லிங்க்ல சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க, இதேதான் சுத்தல்ல விடுறான். கூகுள் கஸ்டமர் கேர் ஃபோன் நம்பர் இல்லை. இப்போ நமக்கு கரண்ட் கட்டினா பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுவோம், ஏர்டெல்ல பிரச்சனைனா ஏர்டெல் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுவோம். ஜிமெயில் காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு, ஜிமெயில் கஸ்டமர் கேர் எடுக்கல, ஃபோன் எடுக்கல. ஏன்னா ஃபோன் நம்பரே கிடையாது, அவன் ஒரே ஒரு ஏஐ சாட்பாட் மட்டும் வச்சிருக்கான். ஃபோன் நம்பரே இல்லை, யாரிடமும் பேச முடியாது. இன்டர்நெட்ல தேடிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸை விட்டு கூகுள்ல ஒர்க் பண்றவங்கள்ட்டையும் கேட்டுட்டேன். அவனும் சொன்னா மச்சி அந்த ஒரு ப்ராசஸ் தாண்டா, அதுதான் ரெக்கவர் பண்றது, போச்சுன்னா போச்சு, எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டான். அப்பயும் இல்லாம நான் விடாமுயற்சியா என்ன பண்ணேன் அப்படின்னா புது ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதுல கூகுள் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி யூடியூப் பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினா ஒரு ஒரு பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணா என்னோட போனுக்கு கால் பண்ணுவானுங்க.
ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டனை கிளிக் பண்ணேன். அவனுங்களே எனக்கு ஃபோன் பண்ணானுங்க கூகுள்ல இருந்து. அப்புறம் அவன்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் ஹி செட், சார் என்னால் எதுவுமே பண்ண முடியாது, அந்த ரோட் டு ரெக்கவரி மட்டும்தான் அப்படின்னு. சரிடா, எனக்கு நான் என்னோட ப்ரூஃப், பிசிக்கல் ஐடென்டி எல்லாமே தரேன், அந்த அக்கௌண்ட்டாவது பிளாக் பண்றா, அதுக்குள்ள எதுவுமே போகக்கூடாதுன்னாலும் அதுவுமே முடியாது சார், நாங்க ஒரு ஏஐ அல்காரிதம் வச்சிருக்கோம், அப்போ உங்களோட மெயில்ல ஏதாவது மலிஷியஸ் ஆக்டிவிட்டி நடந்தா அதுவே போய் ஆட்டோமேட்டிக்கா லாக் பண்ணிக்கும் அப்படின்னா. டேய் என்னடா சொல்ற அப்படின்னு. இதுக்கு மேல கேட்டா, ஜி அது ஃப்ரீ அக்கௌண்ட் ஜி, நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறான். இவ்வளவு செக்யூரிட்டி கொடுத்துருக்கோம், நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்புறம் வச்சுட்டாங்க. அவ்வளவுதான். வெரி சாரி சார், இதுதான் என்னால பண்ண முடியும்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. கூகுள் சப்போர்ட்ல இருந்து அந்த ஒரே ஒரு கால், அதுவும் நான் காசு கட்டி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் கிடைச்சது. ஸோ இந்த மீன் டைம் இமீடியட்டான ஒரு விஷயம் நான் பண்ணணும், விச் இஸ் ஐ நீட் டு ஃபைல் டு த போலீஸ். ஓகேவா? ஸோ அப்போ நான் சைபர் கிரைம் ஃபைல் பண்றதுக்கு லோக்கல் சிங்கப்பூர் போலீஸ்க்கு அன்னைக்கே காலையில 4 மணிக்கே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அவங்க உடனே எனக்கு கால் பண்ணாங்க ஒரு 10 மினிட்ஸ்ல. இது காலைல 4 மணிக்கு உடனே 10 மினிட்ஸ்ல கால் பண்ணாங்க. அப்ப எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்ப உங்களுக்கு அக்கவுண்ட்ல இருந்தோ எங்கேயோ காசு இன்னொரு அக்கவுண்ட்டுக்கு போயிடுச்சு, இல்ல உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா, உங்களோட அக்கவுண்ட்டை மலிஷியஸா எவனாவது ஆக்சஸ் பண்ணான்னு ஸ்கிரீன்ஷாட் இருக்கா, இது ஏதாவது கொடுங்க, நாங்க கூகுள் கிட்ட போய் பேசுறோம் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட அந்த 2 ப்ரூஃப்மே இல்ல. ஏன்னா ஃபினான்ஷியலா எந்த லாஸும் நடக்கல, சேவ் பண்ணியாச்சு. அதே மாதிரி அவன் ஆக்சஸ் பண்ணான்னு வந்துச்சு பாத்தீங்களா, அந்த ஒரு டிவைஸ் ப்ராம்ப்ட், அதை நான் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கல. மீட்டிங்ல இருந்தேன், அதுக்கப்புறம் அது போயிடுச்சு, அதை நான் எடுக்கல. ஸோ என்கிட்ட ப்ரூஃபே இல்லை. இருந்த ஒரே ப்ரூஃப் என்னோட செகண்டரி இமெயிலுக்கு அவன் வரிசையா மாத்தினது வந்துட்டே இருந்தது. அவனோட பாஸ்கியை மாத்திட்டாங்க, இதை மாத்திட்டாங்க அப்படின்னு வரிசையா வந்துட்டு இருந்தது. அது ஒண்ணு மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அப்படிங்கிறப்ப அதை அனுப்பிச்சா இதெல்லாம் செல்லாது செல்லாதுன்ட்டாங்க. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் இன்னும் அப்படியே இருக்கு. பட் திஸ் கம்ப்ளைண்ட் ஒய் இட் இஸ் இம்பார்ட்டன்ட்னா, நாளைக்கு யாராவது என்னோட இந்த ஜிமெயில் ஐடியை வச்சு ஒரு மிஸ்யூஸ் பண்ணி எங்கேயாவது யூஸ் பண்ணாங்கன்னா, ட்ராக் பண்ணாங்க அப்படின்னா, இந்த கம்ப்ளைண்ட் வில் சேவ் மீ. நான் இன்னைக்கே அக்கௌண்ட் லாஸ் ஆயிடுச்சு, நான் எல்லாத்தையும் மாத்திட்டேன் ப்ரூவ் பண்ணும்போது ஐ வில் கெட் ரிலீஃப். ஸோ அதுக்காக இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நோ வே ஐ வாஸ் ஏபிள் டு ரெக்கவர் திஸ் ஐடி. ஓகே, எல்லா ரோடும் பிளாக்ட், அதனாலதான் ஆல் ரோட்ஸ் ஆர் பிளாக்டுன்னு போட்டிருந்தேன். ஸோ நோ வே, இந்த இதை வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, ஸோ ஃபினான்ஷியல் ரெக்கவரி என்னென்ன பண்ணேன் அப்படின்னா, இமீடியட்டா அங்க இமெயில் போட்டு மாத்திட்டேன். ஓகே, பட் ஸ்டில் என்னோட ஜிமெயில் அக்கௌண்ட்ல தான் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் நிறைய இதுக்கு போட்டிருக்கேன்னு சொன்னேன்ல. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அவங்க எல்லாத்துக்கும் தனியா மெயில் போட்டேன். இன்னொரு புது ஐடியில இருந்து மெயில் போட்டு, இது ஹேக் ஆயிடுச்சு. சில பேர் அவனே வந்து அக்கௌண்ட் ரெக்கவரின்னு பேஜ் வச்சிருந்தான், அவன் கிட்ட அவன் சொன்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணா என்னோட பணத்தை ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெக்கவர் பண்றதுக்கு ஒரே ஒரு ஸ்டெப் தான். அவனுக்கு நம்ம பே பண்ண கார்டு வந்து நம்ம கிரெடிட் கார்டு. ஸோ அப்போ அந்த கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்து பிசிக்கலா ஹோல்டு பண்ணும். அகைன் என் போட்டோனா வேணும், பிசிக்கலா ஹோல்டு பண்ணி. ஆர் சில பேர் அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் இருந்தாலே போதுங்கிறாங்க மீகர் அமௌண்ட்ஸ்க்குனா. ஸோ அவங்கள்ட்ட இதை அனுப்பிச்சோம் அப்படின்னா அவங்க வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அதே கார்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுதான் நான் பண்ணேன் ஃபர்ஸ்ட் இதுக்கு. ரெண்டாவது வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த கிரிப்டோ அக்கௌண்ட் மட்டும் கொஞ்சம் லாக் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து என்கிட்ட சக்தி இல்லை அன்னைக்கு நைட்டு பண்றது, அதை விட்டுட்டேன். அப்புறம் அடுத்த நாள் காலைல அதே கொலீக் நாங்கள் ஆஃபீஸ்ல மீட் பண்ணோம். அவர் வந்து டேய் நான் உனக்கு பண்றேன், என் போன்ல இருந்து நீ ஒன் பை ஒன்னா சொல்லு அப்படின்னாரு. அப்புறம் அவர் போன்ல இருந்து பண்ணி அவங்க எல்லாம் ஓகேன்னு ஒத்துக்கிட்டு என்னோட ப்ரூஃப் கேட்டாங்க. அகைன் நான் என்னையே வீடியோ எடுத்தேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் நானே என் பாஸ்போர்ட் ஹோல்ட் பண்ற மாதிரி வீடியோ, நானே என்னோட சிங்கப்பூர் ஐசி இதெல்லாம் கொடுத்தோன்னே அவன் எனக்கு அந்த இமெயிலை ரிமூவ் பண்ணிட்டு இந்த இமெயில் போட்டு கொடுத்துட்டான். ஓகே, ஸோ இது மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஆஃப் அப்ளிகேஷன் வந்து இமெயில் சேஞ்சுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. எக்ஸப்ட் சம் திங்ஸ் லைக் ஹெச்பிஓ மேக்ஸ் அவங்கெல்லாம். பட் அதுனா மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்னால ஐ லெஃப்ட் இட். கார்டு கேன்சல் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக அங்கே பேமெண்ட் போகாது அப்படிங்கிறனால என்னோட கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு புது கிரெடிட் கார்டு போட்டேன். ஸோ ஓரளவுக்கு இப்போ வந்து கொஞ்சம் சென்சிபிளா ஓரளவுக்கு இருக்கேன். பட் ஸ்டில் பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு நடுராத்திரி 2 மணிக்கு முழிப்பு வரும். ஃபோன் ஓப்பன் பண்ணி பேங்க் அக்கௌண்ட் கரெக்டா இருக்கா, ட்ரேடிங் அக்கௌண்ட் கரெக்டா இருக்கா, நான் எதுலாம் முக்கியமா போட்டு வச்சிருக்கேன், லிங்க்டின் கரெக்டா இருக்கா இப்படின்னு பார்ப்பேன். ஏன் அப்படின்னா இவ்வளவு பண்ணியுமே நேத்து கேள்வியில ஒரு சின்ன செஷன் போயிட்டு இருந்தது, எஃபி அக்கௌண்ட் ஹேக் பண்ணிட்டாங்க.
அது வந்து எனக்கு நோட்டிபிகேஷன் வந்து திருப்பி அவங்களோட சண்டை போட்டு அதை ரெக்கவர் பண்ண வேண்டியதா இருந்தது. ஸோ ஐ நீட் டு பி வெரி விஜிலண்ட். ஏன் அப்படின்னா ஆல் மை பாஸ்போர்ட்ல இருந்து எல்லா ப்ரூஃப் எல்லாமே அந்த இமெயில தான் வச்சிருப்பேன். எல்லாமே இட் இஸ் தேர் இன் த டார்க் வெப். ஓகே. ஸோ ரியலி வாட் ஐ லாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல். அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால அதை போய் நான் சேஞ்ச் பண்ணணும்னு தோணல. திடீர்னு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து, ஏய் இன்ஸ்டாகிராம்லடா மெலான் மஸ்க் போட்டோ போட்டு இதெல்லாம் கிளிக் பண்ணி பண்ண சொல்றேன் நீனா அப்படின்னு. நான் இன்னைக்குடா இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டிருக்கேன், அது நான் கிடையாது, என் அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் நான் வந்து பப்ளிக்கா ஸ்டேட்டஸ் வச்சேன் காலையில வாட்ஸ்அப்ல, இது மாதிரி ஹேக் ஆயிடுச்சு எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு. அப்புறம் மை டிஜிட்டல் ஐடென்டிட்டி ஃபார் எவ்ரி ஒன் சஜஷன் அந்த இமெயில் தான். இப்போ என்ன யாராவது காண்டாக்ட் பண்ணணும் முன்னாடி இருந்தவங்கன்னா அவங்களுக்கு அந்த இமெயில் ஐடி தான் இருக்கும். அப்புறம் என்னோட அந்த கூகுள் அக்கௌண்ட்லையும் நான் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருந்தேன். யூடியூப் பிரீமியம், கூகுள் டிரைவ் ஒன்னு எல்லாமே வச்சிருந்தேன். அவன்கிட்ட சொன்னேன் கூகுள் கிட்ட, டேய் நான் எல்லாமே வச்சிருக்கேன்டா, என்னோட கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் தான் தரேன்டா, ப்ரூவ் பண்றேன்டா, திருப்பி கொடுத்துட்றானா தரமாட்டேன்ட்டான். அதனால டிஜிட்டல் ஐடென்டிட்டி போச்சு. 2017 இருந்து 2022 வரையும் அந்த டிரைவ்ல இருந்து என்னோட போட்டோ மெமரிஸ் போச்சு. ஓகே. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஆல் மை டிஜிட்டல் ப்ரூஃப்ஸ் அண்ட் ஐடென்டிட்டி இஸ் roaming in the dark web. அது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்ப இந்த செஷனுக்கு முன்னாடி நான் அக்கௌண்ட் ரெக்கவரி போய் பார்த்தேன். அவன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டான். அவனோட ஃபோனு, பிசிக்கல் டிவைஸ் கீ, ஃபோன் நம்பர், ரெக்கவரி மெயில் பிளாங்க் பண்ணிட்டு, நம்ம ஆன் பண்ணி வச்சிருந்தோம்ல அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட் பாஸ்வேர்ட் மட்டும்தான் இருக்கு. அதை பப்ளிக்கா விட்டான். ஸோ இட் இஸ் தேர் இன் த டார்க் வெப் சம்வேர். ஸோ எனிபடி கேன் கெட் ஹோல்ட் ஆஃப் இட், லாக் இன் டு தட் அக்கௌண்ட் அண்ட் கேன் டூ எனி திங். சம்ஹவ் அந்த சொன்னான்ல கூகுள் அது ஏதாவது பண்ணி பிளாக் பண்ணுச்சுன்னா சந்தோஷப்படுவேன். அது வரையும் அது எதுவும் பண்ண முடியாது. ஸோ நான் ரொம்ப விஜிலண்டா இருக்கணும். ஓகே. ஸோ இப்ப ஒரு 3 மினிட்ஸ் டெக்னிக்கலா பேச வேண்டியது இருக்கு. ஏன் அப்படின்னா இது எப்படி நடந்ததுன்னு சொல்லணும். ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த காமெட்ல நான் வந்து அது சொன்னிச்சுன்னு ஒண்ணு பண்ண சொன்னேன்ல, அது பாத்தீங்க அப்படின்னா நத்திங் பட் mshTன்னு ஒரு கமாண்ட், அப்புறம் ஒரு யூஆர்எல் கொடுத்து ரன் பண்ண சொன்னிச்சு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிமோட்டா அந்த ப்ரௌசர்ல ஆக்சஸ் பண்ணி அதுல என்ன இருக்கோ அதை அப்படியே ரன் பண்ணும். ஓகே. ஸோ அப்ப அந்த ஹேக்கரோட யூஆர்எல்ல இருந்து மலிஷியஸா எடுத்துன்னு வந்து ரன் பண்ணி என்னோட பாஸ்கி என் மிஷின்ல என்ன இருக்கோ அதை எடுத்துன்னு போயிடுச்சு. யாராலையும் இந்த பாஸ்கி எடுக்க முடியாது, ஏன்னா அட்மின் ஆக்சஸ் வேணும். ஆனா இது ஏன் எடுத்துட்டு போச்சு அப்படின்னா பிகாஸ் ஆஃப் திஸ் எம்எஸ்ஹெச்டிஏ. இந்த எம்எஸ்ஹெச்டிஏங்கிறது எல்லா விண்டோஸ் மிஷின்லையும் இருக்கிற ஒரு எக்ஸிக்யூட்டபிள். ஓகே. இந்த எக்ஸிக்யூட்டபிளை வச்சு HTML ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் அப்ளிகேஷனை ரன் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த ஹேக்கர் இது மூலமா தான் மலிஷியஸ் ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் சிஸ்டம்குள்ள ரன் பண்ண விடுறாங்க. ஓகே. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இந்த எம்எஸ்ஹெச்டிஏ நார்மல் பீப்புளுக்கு தேவை கிடையாது. இட் இஸ் ரெக்வயர்ட் ஒன்லி ஃபார் சம் டெவலப்பர்ஸ் ஆர் உங்க சிஸ்டம் ட்ரபுள் ஷூட் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தேவை. ஸோ பை டிஃபால்ட் இதை டிசேபிள் பண்ணி வைக்கலாம். பட் மைக்ரோசாஃப்ட் பை டிஃபால்ட் ஆல்வேஸ் இதை எனேபிள் பண்ணி வச்சிருக்கு. ஸோ அப்ப இது எடுத்துன்னு போய் அந்த கீ அவன்கிட்ட சப்மிட் பண்ணிச்சு. அவனுக்கு 3 ஹவர்ஸ் ஆச்சு. ஏன்னா 8:40க்கு நான் கொடுத்தேன், 11:40க்கு தான் அவன் பிரேக் பண்ண ஆரம்பிச்சான். ஸோ அந்த கீ, ஸோ இப்போ என்னோட விண்டோஸ்ல இருந்து எடுத்துட்டு போச்சு அப்படின்னா விண்டோஸோட கீ பாத்தீங்கன்னா என்னோட விண்டோஸ் லாகின் பாஸ்வேர்ட். அந்த பாஸ்வேர்டை போட்டாதான் அதை எடுக்க முடியும். ஸோ அந்த பாஸ்வேர்டை பாத்தீங்கன்னா ப்ரூட் ஃபோர்ஸ்ல 3 ஹவர்ஸ் ஆச்சு. ஏன் அப்படின்னா இந்த பாஸ்கியை நீங்க அன்லிமிட்டெட் ட்ரை கொடுக்கலாம். ஓகேவா. ஸோ ஒரு ஹை ஸ்பீட் கம்ப்யூட்டர்ல ப்ரூட் ஃபோர்ஸ்ல ட்ரை பண்ணீங்கன்னா முக்காவாசி நேரம் பாஸ்கியை பிரேக் பண்ணிடலாம். ஓகே. அதனாலதான் வந்து சொல்லுவாங்க பாஸ்வேர்டை வந்து மினிமம் ஒரு 32 கேரக்டர் வைங்க, 24 கேரக்டர் வைங்கன்னு. ஏன்னா இதோட பாஸ்வேர்டு வந்து 9ஓ 8ஓ வச்சிருந்தேன். ஸோ 3 ஹவர்ஸ்ல வந்து அவன் பிரேக் பண்ணிட்டான். ப்ரூட் ஃபோர்ஸ்னா எல்லா காம்பினேஷனும் போட்டுனே வரும். ஓகே. ஸோ அதை எடுத்துட்டாங்க. அப்புறம் பாஸ்கியை கொடுத்து ஹேக் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபுல்லி காம்ப்ரமைஸ்டு. ஸோ இப்போ நான் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா, 2 டிவைஸ் யூஸ் பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்கேன். இன்னொரு செகண்ட் டிவைஸ் வாங்கல. ஒரு டிவைஸ்ல ஃபினான்ஸ், சென்சிட்டிவ், கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன், இன்னொன்று ஜெனரல் பர்பஸ், நம்ம மீட்டிங் ஜாயின் பண்றோம், சோஷியல் மீடியால இருக்கோம், சோஷியல் லைஃப், அதுக்கு அந்த டிவைஸ். முக்கியமா அந்த ஃபினான்ஸ் அண்ட் கான்ஃபிடென்ஷியல் இருக்க நம்பரை ஒரு ஃப்ரெண்ட்ஸோ ஜெனரல் பப்ளிக் கூட கொடுக்காம அது விதின் ஃபேமிலி அது மட்டும் வச்சுக்கிட்டு அந்த சோஷியல் லைஃபுக்கு செகண்ட் நம்பர் யூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்புறம் ப்ரௌசர்ல பாஸ்வேர்டை ஸ்டோர் பண்றதை நிறுத்திட்டேன். இப்ப அதுக்கு பதிலாக என்னோட எல்லா கிரெடென்ஷியலையும் கீ பாஸ் அப்படின்னு லோக்கல் டெஸ்க்டாப்ல இருக்கிற ஒரு இடத்துல ஸ்டோர் பண்றதுக்கு மூவ் ஆயிட்டேன். இது மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு. இந்த சாஃப்ட்வேர், சில சாஃப்ட்வேர் பாஸ்வேர்ட் கிளவுட்ல வைக்கும். அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாதீங்க. உங்களோட பாஸ்வேர்டை உங்க டெஸ்க்டாப்லயே வச்சிருக்குன்னா அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் கிளவுட்ல வச்சிருந்த பாஸ்வேர்ட் காம்ப்ரமைஸ் ஆனாலும்
அப்படியே அங்கிருந்து எடுத்துருவாங்க, ஆட்டை போட்டுருவாங்க. ஸோ அதனால இந்த அப்ளிகேஷன் நீட்ஸ் டு பி இன் யுவர் மிஷின். இன்டர்நெட்டுக்கு போகக்கூடாது அந்த பாஸ்வேர்டு, அதுதான் முக்கியமான விஷயம். அப்புறம் ஆக்டிவ்லி மானிட்டரிங், எங்கேயாவது மிஸ்யூஸ் நடக்குதா, என்னோட ப்ரொஃபைல் எங்கேயாவது போடுறாங்களா அப்படின்ட்டு. ஸோ ஐ வில் ட்ரை டு வார்ன் ஆல் மை கான்டாக்ட்ஸ். என்னோட ப்ரொஃபைல்லேருந்து எது வந்தாலும் லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, மணி கேட்டால் கொடுக்காதீங்க அப்படின்னு. அப்புறம் என்னோட எல்லா மிஷின்லையும் இந்த எம்எஸ்ஹெச்டிஏ எக்ஸிக்யூஷனை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன், டிசேபிள் பண்ணிட்டேன். ஸோ சிம்பிளாக பண்ணணும்னா இந்த ஸ்டெப்ஸு, இதை நான் அப்புறமேட்டு டாக்குமெண்ட் பண்ணி அனுப்புறேன். ஸோ ஜிபி எடிட் போயிட்டு இங்கே போயிட்டு இந்த எம்எஸ்ஹெச்டியோட இந்த பாத் வந்து டினைன்னு போட்டுருங்க, ரூல் போட்டு. அப்போ ஆக்சிடென்ட்டா அட்மின் ஆக்சஸ் போட்டு ரன் பண்ணாலும் இது ரன் ஆகாது. இந்த ரூலை வந்து நீங்க மேனுவலா அலோன் மாத்தினா மட்டும்தான் இந்த இது ரன் ஆகும். ஸோ திஸ் வே யூ கேன் சேவ் யுவர் செல்ஃப் ஃப்ரம், ஈவன் நீங்க லிங்க் கிளிக் பண்ணாலும் இந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்கலாம். இன்னொரு விஷயம் ஐ திங்க் ஐ ஃபர்காட் ஆட் இட். அதாவது இப்போ உங்க விண்டோஸ் 2 பாஸ்கி இருக்குன்னு, ஒன்னு விண்டோஸ் மிஷின்ல இருக்கு, இன்னொன்னு என்னோட டிவைஸ்ல இருக்கு. டிவைஸ் காம்ப்ரமைஸ் ஆனா உடனே சிஸ்டம் விண்டோஸ்ல போயிட்டு டிவைஸோட பாஸ்கியை வந்து கிக் பண்ணிடுங்க. ஏன்னா ப்ரூட் ஃபோர்ஸ்ல அதை பிரேக் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும். பிரேக் பண்றதுக்குள்ள உடனே நீங்க எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா அவன் அந்த பாஸ்கே ப்ரூட் ஃபோர்ஸ்ல டீக்ரிப்ட் பண்ணாலும் அது ஒர்க் ஆகாது. இப்போ விண்டோஸ்ல உங்களுக்கு லீக் ஆயிடுச்சு அப்படின்னா போன்ல போயிட்டு விண்டோஸோட கீயை வந்து கிக் அவுட் பண்ணுங்க. ஸோ இது வந்து இன்னொரு ஒரு லேர்னிங். இது எல்லாமே லேர்னிங் வந்து அதுக்கப்புறம் கத்துக்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங் எப்படி நடந்திருக்கும், நான் என்னென்ன பண்ணேன்னு தேட தேட தான் கிடைச்சது. ஆனா தேடினதுக்கு அப்புறம் அந்த ஜார்கன் யூஸ் பண்ணி போட்டா அவங்க ஸ்டெப்ஸ் கொடுக்குறாங்க இதெல்லாம் பண்ணணும்னு. நார்மல் மனுஷன் என்ன பண்ணுவான், டே ஜிமெயில் அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சுடா இதை பண்ணிட்டேன்டான்னு போட்டா அது என்ன சொல்லுது, பாஸ்வேர்டை மாத்துங்குது, இன்டர்நெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணுங்குது, இதெல்லாம் தான் சொல்லுதே தவிர உண்மையிலே நான் என்ன பண்ணணும்னு சொல்லல. ஸோ வித் திஸ் லைக் ஐ ஒன்ட் ஸ்டாப் வாட் எவர் ஐ டிட் இட். ஸோ அதுக்கப்புறம் சில இதெல்லாம் நான் பர்சனலாக அது என்னோட சாய்ஸு, அதை நான் ஷேர் பண்ண விரும்பல. அப்புறம் கூகுள் கஸ்டமர் கேட்டேன், டேய் நான் பே பண்ணாலாவது செக்யூர் பண்ணுவீங்களாடா அப்படின்னா, ஓகே நீங்க கூகுள் ஒர்க் பிளேஸ்ல போய் பே பண்ணி இமெயில் ஐடி வாங்கினீங்கன்னா நீங்க செக்யூர் பண்ணலாங்கிறாங்க. அப்ப நம்ம இம்பார்ட்டண்டா யாராவது பிஸ்னஸ் ரன் பண்றீங்க, ஜிமெயில் ரன் பண்றீங்க அப்படின்னா ட்ரை டு ஸ்விட்ச் டு சம் பெய்டு ஐடென்டிட்டி ப்ரொவைடர் which will definitely help you even it gets hacked.